வெண்டைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பார்த்திங்கன்னா 4 விசில் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு, 2 பழ தக்காளி. வெண்டைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாமே இதில் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே லேசாக வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுமே இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் பார்த்தா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெண்டைக்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்து இது எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே பற்றி வச்சுங்க. நல்லா வதக்கிட்டுறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை முதலே சேர்த்துனா நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் சீக்கிரம் வதங்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி பழத்தை சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள் சேர்த்து தான் பருப்பு வேக வச்சுருப்போம். அதனால் நான் மஞ்சள்தூள் சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா தூளை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பாதி பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கேன் பருப்பை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பருப்பு வேகிறதுக்கு நான் வந்து உப்பு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உப்பு போடல. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு நம்ம கொஞ்சமாக புளிக்கரசை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணிட்டு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பருப்போடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு கடாயில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிங்க. எண்ணெய் சூடாமே இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். மிளகா 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வெண்டைக்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை சேர்த்துடலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாதுமே இதில் ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாய், கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுருக்கு. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பார்த்திங்கன்னா பொரிஞ்சிச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கீரைக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா லேஸ் வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிங்கன்னா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அரைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம்.
கீரையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை பாருங்கள் வதங்கிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வதக்கிறதுலே பார்த்திங்கன்னா கீரை குக் ஆயிரும். இது நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கீரையில் இருக்கிற தண்ணியே போதுமானது. பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். கீரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரையில் இருக்கிற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா கீரை பார்த்திங்கன்னா நல்லா குக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். லஞ்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் சாம்பார் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம், வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கீரை பொரியல். இதுதான் இன்றைக்கி தான் லஞ்ச் பாக்ஸ் நான் செஞ்சுருக்கேன். கீரை வந்து தனியாக சாப்பிட விரும்பாத பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாதத்தோட கீரையை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸ்கூலில் போகும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்டு தான் வருவாங்க.